சமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத புராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி. ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்திருக்கிறார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக எடுத்து காட்டப்படுகிறது என்று பார்த்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் நாத பத்ததியிலே 453வது ஸ்லோகம், அதாவது பாதுகா சகஸ்ரத்தினுடைய தொடர் எண்ணிக்கையிலே 453வது ஸ்லோகம். இப்போ நாத பத்ததியிலே இருக்கக்கூடிய ஸ்லோகம் இது. நாத பத்ததி எம்பெருமானுடைய பாதுகையினுடைய ஓசையினுடைய பெருமையை மட்டும் தெரிவிக்கக்கூடிய பத்ததிக்கு நாத பத்ததி என்று பெயர். ஒவ்வொரு பத்ததியாக வைத்து ஒவ்வொரு பத்ததியிலே ஓரொரு விஷயத்தை எடுத்து சொல்லுகிறார். அதில் பாதுகையினுடைய ஓசை அதனுடைய பெருமையை மட்டும் 100 ஸ்லோகங்களாக சொல்லுகிறார். அதில் இது ஒரு ஸ்லோகம், இந்த 453வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமான் யாகம் செய்கிறவர்கள் இருக்கிற இடத்திற்கெல்லாம் செல்லுகிறான். அதாவது பகவானை குறித்து யாகம் பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அந்த யாகத்திற்கு செல்லுகிற பொழுது அவனுடைய அந்த பாதுகையினுடைய ஓசை மிக அழகாக ஒலிக்கிறது. அந்த விஷயத்தை தெரிவிக்கிறார் இந்த 453வது ஸ்லோகத்திலே. அனுகிருத சவனீய ஸ்தோத்திர சஸ்திராம் நிநாதைஹி அனுகத நிகமாம் த்வாம் ஆஸ்திதோ ரங்கநாதஹ அனிதர விபுதார்ஹம் ஹவ்யமாஸ்வாதைஷ்யன் விஷதி சரணரக்ஷே யஜ்ஞவாட்டம் த்விஜானாம். அனுகிருத சவனீய ஸ்தோத்திர சஸ்திராம், அதாவது இந்த பாதுகையினுடைய ஓசை அது எதை தெரிவிக்கிறதுன்னு கேட்டால், எம்பெருமான் அந்த ஹவிர்பாகத்தை பெற்றுக்கொள்வதற்காக யஜ்ஞவாட்டத்திற்கு செல்லுகிறான் அல்லவா, அந்த த்விஜானாம் யஜ்ஞவாட்டம். த்விஜானாம் என்னால் என்ன, எம்பெருமானை குறித்தே யாகம் பண்ணுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்தணர்கள் அவர்கள் பண்ணக்கூடிய யஜ்ஞவாட்டம் என்னால் இந்த யஜ்ஞம் பண்ணக்கூடிய பூமி, அந்த இடம், அந்த இடத்திற்கு போகிறான் எம்பெருமான் போகிறான். அப்படி போகிற பொழுது அந்த யஜ்ஞவாட்டத்தில் இருக்கிற மந்திரத்தை போலேயே இந்த பாதுகையினுடைய சப்தமும் இருக்கிறது என்று அதைத்தான் சொல்கிறேன். அனுகிருத்த சவனீய ஸ்தோத்திர சஸ்திராம் நிநாதைஹி, அதாவது அந்த சவனீயம், அதாவது அந்த யாக பூமி இருக்கிறதே அதில் பண்ணக்கூடிய யாகம். அந்த யாகத்தில் என்ன பண்ணுவான்னா, அந்த பிராத்தசவனம் முதலான ஒரு இதில் உபயோகப்படுத்துவா. அப்போ என்ன பண்ணுவான்னா, அந்த இடத்துல ஒரு வேதம், அது சஸ்திரம்னு பேர், ஏதோ அந்த துதிக்கு. அப்படிப்பட்ட அத்தை அனுகிருத்த நிநாதைஹி அனுகிருத்தம், உன்னுடைய ஓசையாலே அதை நீ மறுபடியும் சொல்லுவது போலே இருக்கிறது, அதை நீயும் சொல்லுவது போலே இருக்கிறது. அது என்ன, அனுகத நிகமாம் துவாம் ஆஸ்திதோ ரங்கநாதா, வேதங்களாலும் பின்தொடரக்கூடியவனான எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்னா, துவாமாஸ்திதா என்னால் என்ன பண்ணுகிறான், உன்னை அடைந்திருக்கிறார். அதாவது வேதங்களாலும் புகழப்படுகிற எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்னா, அது இல்லாட்ட அனுகத நிகமாம் என்கிறது பாதுகையே சொல்லுவதாக கொண்டால், வேதங்களாலும் அடையப்பட்டிருக்கிற உன்னை அந்த ரங்கநாதன் அடைந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ரங்கநாதன் என்ன பண்ணுகிறார்னா, இந்த ஹவிர்பாகத்தை பெறுவதற்காக வருகிறாராம். அது எப்படிப்பட்ட ஹவிர்பாகம், அனிதர விபுதார்கம்,
வேறு யாருக்கும் உரியதாக அல்லாததாய் பகவானுக்கே உரியதான ஒரு ஹவ்யம், அதாவது பகவானுக்கு மட்டுமே உரியதான யஜ்ஞங்கள் சில யாகங்களெல்லாம் இந்திரனுக்கு பண்ணுவா, வருணனுக்கு பண்ணுவா, சோமனுக்கு பண்ணுறது, அக்னிக்கு பண்ணுறதுன்னு உண்டு. ஆனால் யஜ்ஞோவை விஷ்ணு என்று வேதமே சொல்லுகிறது. விஷ்ணு யஜ்ஞம் என்னால் விஷ்ணு தான், விஷ்ணு. அதுவும் தேவதைகளுக்குள்ளே யார் என்னால் அக்னி ரவமோ தேவானாம் விஷ்ணு பரமஹா. இது வேதமே சொல்லக்கூடிய வாக்கியம். இது தேவதைகளுக்குள்ளே கடைகட்ட தேவதை அக்னி, மிக உயர்ந்த தேவதை விஷ்ணு என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால என்ன பண்ணுவார்கள் என்னால் விஷ்ணுவுக்கே உரியதான ஒரு விஷ்ணு சூக்தங்களை சொல்லி அப்படிப்பட்ட யாகத்தை செய்து அதிலே சில ஹவிர்பாகங்களை கொடுப்பார். அந்த ஹவ்யத்தை தான் பெறுவதற்காக பகவான் வருகிறார். அதை சொல்கிறார் இந்த 3வது பாதத்தில், ஆனிதர விபுதார்கம், வேறு தேவதைகளுக்கு உரியது அல்லாததாய் இருக்கக்கூடியதாய் விஷ்ணுவான பகவான் தனக்கே உரியதான அந்த ஹவ்யம் ஆஸ்வாதைஷ்யன்னு, அந்த ஹவ்யத்தை ஏற்றுக்கொள்வதற்காக என்ன பண்ணுகிறான், யஜ்ஞவா த்விஜானாம் யஜ்ஞவாட்டம் விஷதி, அந்த அந்தணர்களுடைய யாகம் பண்ணுகிற இடத்தை அவர் பிரவேசிக்கிறார். அப்படி பிரவேசிக்கிற பொழுதோ அவருடைய பாதுகையில் இருக்கிற அந்த உள்ளே இருக்கக்கூடிய ரத்னங்கள் ஓசையை எழுப்புறதோ இல்லையோ, அந்த ஓசை எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால் அனுகிருத சவனீய ஸ்தோத்திர சஸ்திராம் என்று அந்த யஜ்ஞவாட்டத்தில் இருக்கக்கூடிய அந்தணர்கள் சொல்லுகின்ற மந்திரங்களான அந்த சஸ்திரம் என்ற மந்திரம் போலே இது இருக்கிறது, இந்த பாதுகையினுடைய ஓசை இருக்கிறது என்று அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். வேத சப்தங்களைத்தான் பாதுகை ஒலிக்கிறது என்று அந்த அர்த்தம் தானே இதில் சொல்லப்படுகிறது. இதை ஆழ்வாருக்கு பொருத்தி பார்க்கிற பொழுது என்ன அர்த்தம், வேதம் தமிழ் செய்தமாறன், அப்படியே வேதத்தில் இருக்கிற அர்த்தத்தை தான் திருவாய்மொழி சொல்கிறது, வேற ஒன்றும் தனியாக விஷயத்தை சொல்லலை. அந்த அர்த்தத்தை நாம் இங்கே கொள்ளலாம். நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி என்னால் என்ன, அது வேதமே தான். அந்த வேதத்தை என்ன பண்ணுகிறது, தமிழ் பாஷையிலே தெரிவிக்கிறது, தமிழ் மொழியிலே நமக்கு தெரிவிக்கிறது என்று இப்படி அந்த அர்த்தத்தையும் இந்த ஸ்லோகத்திலே நாம் கொள்ளலாம். அடுத்தபடியாக 454வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறது என்னால், என்ன எல்லாருக்கும் எம்பெருமான் தான் நம்மை எல்லாரையும் காப்பாற்றுபவன் எம்பெருமான் தான். அதனால் வேதங்களெல்லாம் கூட, இது ரொம்ப அழகான ஒரு விஷயம். இது கீழ் ஸ்லோகத்தில் வேதத்தை அனுசரித்து நம்ம அந்த பாதுகையினுடைய ஓசை இருந்ததுன்னு சொன்னார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, பாதுகையைத்தான் வேதமே அனுசரிக்கிறதுன்னு சொல்கிறார். பாதுகையைத்தான் வேதம் சொல்லுகிற, பாதுகையினுடைய ஒலி என்னவோ அதைத்தான் வேதம் சொல்லுகிறது என்று சொல்லுகிறார். அதாவது என்ன, எம்பெருமானுடைய தான் எல்லாரையும் காப்பாற்றுபவன் என்கிற அர்த்தத்தை தான் இந்த பாதுகை தெரிவிக்கிறது. இந்த பாதுகை தெரிவித்த அந்த அர்த்தத்தை அப்படியே அனுசரித்து வேதமும் எம்பெருமான் தான் ரட்சகன் சொல்லுகிறது என்று இப்படி அழகான ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். சரண கமலமே தத் ரங்கநாதஸ்ய நித்யம் சரணமிதி ஜனானாம் தர்ஷயந்தி யதாவத் பிரதிபதம் அபிஹிருத்யம் பாதுகே ஸ்வாதுபாவாத் அனுவததி பரந்தே நாதமாம்னாய பங்கி. என்ன தெரிவிக்கிறார், இந்த வேதம் முதல்ல திருவடியிலேருந்து பாதுகையில் இருக்கக்கூடிய ஓசை அது என்ன பண்ணுகிறதுனா, ரங்கநாதஸ்ய சரண கமலமே தத்து, இந்த ரங்கநாதனுடைய இந்த திருவடி இருக்கிறது, இதுதான் நித்தியம் ஜனானாம் சரணம் இதி, எப்பொழுதும் ஜனங்களுக்கு இதுதான் அடைக்கலம். எல்லாரும் ரங்கநாதனுடைய திருவடிகளைத்தான் பத்தணும் அப்படின்றத நீ யதாவது தர்ஷயந்தி அதை நன்றாக தெளிவாக நீ எடுத்து சொல்லுகிறாய். அதாவது பாதுகையினுடைய ஓசை என்ன தெரிவிக்கிறது என்னால், ரங்கநாதனுடைய திருவடிகளே எல்லாருக்கும் அடையத்தகுந்த சரணம். சரண கமலமே தத் ரங்கநாதஸ்ய நித்யம், இது சரணமிதி, இதுதான் சரணம். இது யாருக்கு, ஜனானாம் தர்ஷயந்தி, ஜனங்களுக்கெல்லாம் நீ அதை தெரிவிக்கிறாய் என்று சொன்னார். இதை அப்படியே வேதம் தனக்கு உள்ளே கொண்டதான். அப்படியே இந்த பாதுகையினுடைய ஓசையில் என்ன அர்த்தம் இருக்கிறதோ அந்த அர்த்தம் அப்படியே தெரிந்து விட்டது. அதுக்கு அது என்ன பண்ணித்து,
பிரதிபதம் அபிஹிருத்யம் பாதுகே சுவாதுபாவாத். இது அப்படியே மிகவும் இனிமையாக இருக்கிறபடியினாலே, இந்த விஷயம் இனிமையாக இருக்கிறபடியினாலே அந்த ஆம்னாய பங்கிகி வேத வார்த்தைகள் வேத வாக்குகள் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டா, தேனாதம் அனுவததி, உன்னுடைய வாதத்தை அது மறுபடியும் சொல்லுகிறது. எம்பெருமானுடைய திருவடிகள் தான் நமக்கு எல்லோருக்கும் தஞ்சம் என்ற அந்த அர்த்தம். எம்பெருமானுடைய திருவடிகள் தான் தஞ்சம் என்கிற அர்த்தத்தை முதல்ல பாதுகையினுடைய ஒலி சொல்லுகிறது. அந்த ஒலியை வேதம் பின்பற்றுகிறது என்று இப்போ கீழ் ஸ்லோகத்தில் சொல்கிற பொழுது வேதத்தினுடைய அர்த்தத்தை பாதுகையினுடைய ஒலி பின்பற்றித்துன்னு சொன்னார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் பாதுகையினுடைய அர்த்தத்தை வேதம் பின்பற்றுகிறது என்று சொல்கிறார். ரெண்டுமே பொருந்தும். இப்போ ஆழ்வார் விஷயத்திலேயும் சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறார்கள்? ரிஷீணாம் புனராத்யானாம் வாச்சம் அர்த்தோனுதாவதி त्वदीय गंभीर मनोनुसारिणः विदयश्च வைதிகாः त्वदीय गंभीर मनोनुसारिणः என்று ஆளவந்தார் அருளி செய்கிறார். ஆக வைதிக விதிகள் எல்லாம் கூட ஆழ்வாருடைய திருவுள்ளத்தை பின்பற்றி செல்லுகிறது, ஞானிகளுடைய எண்ணத்தை பின்பற்றி செல்லுகிறதுன்னு சொன்னார். அதனால இந்த இடத்துல அப்படியும் அர்த்தம் கொள்ளலாம் என்று நாம் அனுபவிக்கலாம். அடுத்தபடியாக 455வது ஸ்லோகம். இதில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், எல்லா சப்தங்களுக்கும் முன்னாலே இந்த பாதுகையினுடைய சப்தம் தான் வருகிறது. அதற்கு பிறகுதான் மற்ற வாத்திய கோஷங்கள். இது ஏற்கனவே முன்னாலே வேறு இடங்களிலே வேறு விதமாக தெரிவிக்கப்பட்டது. இந்த இடத்துல ஒரு விதமாக தெரிவிக்கிறார். ரஹித புஜகதல்பே ஸ்வத்சநாதே பிரஜானாம் பிரதிபய சமனாய பிரஸ்திதே ரங்கநாதே பிரதமமுதயமானः பாதுகே தூர்யகோஷாத் பிரதிபலதி நிநாதः பாஞ்சஜன்யே த்வதீயः. ரங்கநாதன் தன்னுடைய அரவணை படுக்கையிலிருந்து எழுந்திருக்கிறான். ரஹித புஜகதல்பே, தன்னுடைய படுக்கையிலிருந்து, புஜகதல்பம் என்னால் அந்த அரவணை, அதிலிருந்து பாம்பு படுக்கை, அதிலிருந்து எழுந்துகிறான். त्वत्सनाते प्रजानां प्रतिभय शमनाय, प्रजानां प्रतिभय शमनाय, அந்த ஜனங்களுக்கெல்லாம் இந்த உலக வாழ்க்கையாகிற ஒரு பெருந்துன்பம், பிறவி பெருங்கடல், அதை நினைத்து பயம் இருக்கிறது அல்லவா, அதற்காக அந்த பயத்தை போக்குவதற்காக ரங்கநாதே பிரஸ்திதே, ரங்கநாதன் எழுந்திருக்கிறான். அந்த படுக்கையிலிருந்து எழுந்து அவர்களுக்கு அனுகிரகம் பண்ண செல்லுகிறான். அப்பொழுது உன்னிடத்திலிருந்து ஒரு ஓசை உண்டாகிறது. ஏன்னா முதல்ல பாதுகையைத்தானே சமர்ப்பித்துக் கொள்வான். பாதுகை சமர்ப்பிச்சுன்னா பாதுகை எடுத்து வைக்கிற பொழுது அதுலேருந்து ஓசை. பிரதம உதயமானஹ த்வதீயஹ, முதல்ல உன்னிடத்திலிருந்து ஒரு அழகான நிநாதஹா, ஓசை உண்டாகிறது. அந்த ஓசையை கேட்ட உடனே பிறகு என்ன பண்ணுகிறார்கள்? தூர்ய கோஷாத், மற்ற தூரிய கோஷங்கள் எல்லாம் எழுகிறது. அதற்கு பிறகு பிரதிபலத்தி நிநாதஹா பாஞ்சஜன்யே த்வதீயஹ. கடைசியில் இதை பார்த்த உடனே அந்த பாஞ்சஜன்யம் இருக்கிறத அதுலேயும் இந்த பிரதித்வனி உண்டாகிறது. அதாவது முதல்ல ரங்கநாதன் ஓசை இல்லாமல் இருக்கிற காலத்தில் படுக்கையிலிருந்து அப்படி எழுந்திருக்கிறான். திருவடிகளில் பாதுகையை சமர்ப்பித்துக் கொள்கிறான். அப்படி எழுந்து ஒரு அடி வைக்கிற பொழுது இந்த பாதுகையினுடைய ஒலி கேட்கிறது. இந்த ஒலி கேட்ட உடனே பெருமாள் எழுந்தருளி விட்டார் என்று தெரிந்து கொண்டு மற்றவர்களெல்லாம் அந்த வாத்தியங்களை இசைக்கிறார்கள். அப்பொழுது இந்த சங்கும் ஒலிக்கப்படுகிறது என்று அந்த அர்த்தத்தை அப்படி சொல்லுகிறார். ஆக என்ன தெரிகிறதுன்னா, முதல் ஓசை எதுன்னு கேட்டால் இந்த பாதுகையினுடைய ஓசை தான். அதற்கு பிறகுதான் மற்ற ஓசைகள் எல்லாம் எழுகின்றன என்று. அதுபோல நம் ஆழ்வார்கள் விஷயத்திலே கொண்டோமானாலும் முதலிலே எழுவது அந்த வேத வேதாந்தங்களை நமக்கு தமிழிலே அருளி செய்தவர்கள் ஆழ்வார்கள் தான். அந்த ஆழ்வார்கள் அருளி செய்த பிறகுதான் அதற்கு விரிவாக மற்ற ஆச்சாரியர்கள், பிற்காலத்தில் அவதரித்தவர்களான ஆச்சாரியர்கள் தங்களுடைய நூல்களை, ரகசிய கிரந்தங்களை, ஸ்தோத்திர கிரந்தங்களை, இன்னும் தமிழிலே அவர்களும் பல கிரந்தங்களை எல்லாம் அருளி செய்தார்கள். என்னால் அதற்கெல்லாம் மூலமாய் அமைந்தது எதுன்னு கேட்டால் இந்த முதல் துவனியான ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்கள் தான் என்று இப்படியாக நாம் இங்கே அதையும் அர்த்தம் கொள்ளலாம். இன்னும் இது போன்ற அனுபவங்கள் தொடர்கின்றன, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ